தழைகள் என்று எண்ணி அதை ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கண்டு பாரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர் செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த கண்டு பாரங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சலுக்கும் அதே போல் சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ் மருத்துவ முறைகளை பொறுத்தவரையிலும் நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது டெங்கு காய்ச்சலுக்கான சிறந்த மருந்துகளாக கொடுக்கப்பட்டாலும் கூட வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கண்டு பாரங்கியை தான் மிகப்பெரிய அளவில் தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான மருந்துகளாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா இந்த கண்டு பாரங்கி நேரடியாகவே ஆஸ்துமா நோய்க்கான ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஆயுர்வேத நூல்கள்லையும் சித்த மருத்துவ நூல்களில் கூட இந்த கண்டு பாரங்கியை ஆஸ்துமா நோய்க்காக கிரானிக் ஆஸ்துமா மூச்சு விட முடியாமையே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சுலபமாக 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு கண்டு பாரங்கியை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே இந்த ஆஸ்துமா நோய் முழுமையாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். உடலுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய ஊசி மருந்துகளையோ உடலுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மிக சுலபமாகவே நம்ம இந்த கண்டு பாரங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிட்டாலே ஆஸ்மா நோய் குணமாகிறத பார்க்கலாம். டைஃபாய்டு நோய்க்கு பிறகு பெரும்பாலும் உடல் தேறுவது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக சவாலான ஒரு விஷயம். 100-90 பேர் பார்த்திங்கன்னா டைஃபாய்டு நோய் குணமாகி 2 வருஷம் ஆனால் கூட உடல் பலவீனமாகவும் உடல் சோர்வாகவும் பழைய மாதிரி வேலைகள் செய்ய முடியல அப்படின்னு கஷ்டப்படுறதுலாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் மிக சுலபமான வரையில் இந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு இந்த கண்டு பாரங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய தேநீர் குடித்தாலே போதும். ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு கண்டு பாரங்கியுடைய சூரணத்தை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதை தேநீர் மாதிரி சிறிதளவு பனங்கற்கண்டோ தேனோ கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்பட்டு உடலுடைய தேற்றியாக அது செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சலுக்கு பிறகு உடல் முழுவதும் கடுமையான வலி, உடல் மூட்டுகளில் கடுமையான வலி, காலை எழுந்திருக்கும் போது கை கால்களை நேராக வைக்க முடியாத அளவுக்கு வலி, நடக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு வலி அப்படிங்கிற மாதிரி நிறைய வலிகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். இன்றைக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய இரத்த பரிசோதனைகளை செய்து கொண்டவுடனே ஐயோ உங்களுக்கு முடக்குவாதம் விட்டது, நீங்கள் முடக்குவாதத்திற்கான மருந்துகளை ஆயுட்காலம் முழுவதும் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமலேயே சிக்கன்குனியா காய்ச்சலை குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டு பாரங்கி தான். 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதை காலை மதியம் இரவு 1/2 லிட்டராக குறைத்து அந்த கஷாயத்தை 3 வேளையாக பிரித்து சாப்பிடலாம். அல்லது கண்டு பாரங்கியுடைய சூரணம் இன்றைக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், 1 தேக்கரண்டி கண்டு பாரங்கியுடைய சூர்ணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை பாலளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை ஒரு தேநீர் மாதிரி பருக ஆரம்பித்தாலே அந்த சிக்கன்குனியா காய்ச்சலால் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலிகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த காய்ச்சல் ஏற்பட்டு உடல் வருத்தப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும், இந்த காய்ச்சல் போன பிறகு மூட்டு வலிகளால் கஷ்டப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே குணமாகக்கூடிய, அவர்கள் அனைவரையும் மீண்டும் நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மருந்து இந்த கண்டு பாரங்கி. இந்த கண்டு பாரங்கியுடைய இன்னொரு குணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற டெங்கு காய்ச்சலுக்கும் பன்றி காய்ச்சலுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கண்டு பாரங்கியுடைய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து
அந்த மூலக்கூறுகளை நேரடியாக உடலுக்குள் செலுத்தும் போது பன்றிக் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட காய்ச்சலும் அதே போல் டெங்கு காய்ச்சலால் ஏற்படுகின்ற இரத்த இழப்பு விகிதங்களிலும் மிகப்பெரிய அளவு மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு தடுப்பூசி, அது சம்பந்தப்பட்ட ஊசி மருந்துகள் இன்றைக்கு சீனா முழுவதும் பரவலாக கொடுக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஊரில் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், இந்த பல வகையான மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட இது எல்லாமே மாடர்ன் ரிசர்ச்சோட இன்டகிரேட் பண்ணுறதுல மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இன்றைக்கு சீனாவில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் டாக்டர் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக அதை எடுத்து ஒவ்வொரு மூலிகைக்கும் இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அந்த மூலிகையிலிருந்து மூலக்கூறுகளை பிரித்து அந்த மூலக்கூறுகளை மருந்துகளாகவோ ஊசி மருந்துகளாகவோ தயார் செய்து அதை மக்களுக்கு கொடுக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கிறத இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம முயற்சி செய்து எடுக்கிறத பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா சீனாவில் இருப்பவர்களுடைய ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 82 வயதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் இன்னும் 60க்கு மேலே நம்ம தாண்ட முடியல. ஸோ அதற்கு காரணம் என்னென்னா வெறும் மாடர்ன் மெடிசன் மேலே இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், அதே போல் சில வகையான பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிரச்சனைகளுக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசனில் குணம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், அதே போல் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கு ஏற்பட்டாலுமே இந்த இந்த கண்டுபாரங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தையோ அல்லது இந்த கண்டுபாரங்கிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளையோ நேரடியாக உடலுக்குள் செலுத்தி அதை மருந்தாக பயன்படுத்தும் முறைகள் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஷாரங்கதர சம்மிதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், இந்த நூல் ஃபார்மகாலஜி எப்படியெல்லாம் மருந்து தயார் பண்ணணும் அப்படின்ற முறையில் நிறைய குறிப்புகள் சொல்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா சீசனில் வரக்கூடிய காய்ச்சல்கள், அதாவது மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய நிமோனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல்களை தடுப்பதற்கு இந்த கண்டுபாரங்கியுடைய கஷாயத்தை ஒரு உணவாக சாப்பிட்டாலே பெரும்பாலும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்டுபாரங்கி அப்படிங்கிறது இந்த காலநிலை மாற்றங்களால் ஏற்படுகின்ற டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, டைஃபாய்டு சம்பந்தப்பட்ட காய்ச்சல்கள் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டெங்கு, இதை பற்றி நாம் இன்று தொடர்ந்து பல ஊடகங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சியிலும் கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை இன்று ஒரு மிகப்பெரிய பேரபாயமாக இந்த டெங்கு என்பது இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த டெங்கு அபாயத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி பல்வேறு விதமான குழப்பங்கள் மக்களிடம் நீடிக்கின்றன. அரசாங்கத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் இது போன்ற ஒரு நோயை தடுப்பதற்கான, ஒரு நோயை எதிர்ப்பதற்கான எந்த விதமான செயல் திட்டமும் ஒரு அரசாங்கத்திடம் கிடையாது என்கிற போது அந்த அரசு என்பது உண்மையிலேயே எத்தகைய ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறது என்பதற்கு மிக வெளிப்படையாக தெரிகிறது. டெங்குவை மூடி மறைப்பது என்பதுதான். தமிழ்நாட்டில் டெங்கு மட்டுமல்ல, பல்வேறு விதமான காய்ச்சல்கள், முக்கியமாக மூளை காய்ச்சல், மலேரியா போன்றவை கூட மிக பரவலாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகளில் நோயாளிகள் நிரம்பி வழிகிறார்கள். ஆனால் எந்த விதமான முறையான சிகிச்சையும் மக்களுக்கு கிடைப்பதில்லை. சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். மதுரை அருகே ஒரு கிராமத்தில் ஒரு பொது சுகாதார மையத்தில் அங்கு மருத்துவரும் இல்லை, செவிலியரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அங்கு சுத்தப்படுத்துகிற பணியை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அங்கு சிகிச்சைக்காக, காய்ச்சலுக்காக சிகிச்சைக்காக வந்த ஒருவருக்கு அவர் ஊசி போடுகிற காட்சி, மருத்துவம் பார்க்கிற காட்சி நாம் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தோம். இது தமிழ்நாடு முழுக்க இன்று பொது சுகாதார மையங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதற்கான ஒரு உதாரணம்.
அப்படி இருக்கிற போது அரசிடம் எந்த விதமான மருத்துவ கட்டமைப்பும் இன்றைக்கு இல்லாத ஒரு நிலையை நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்க இன்று டெங்கு அபாயத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று மக்கள் அஞ்சுகிறார்கள். ஒரு சிறு காய்ச்சல் வந்துவிட்டால் கூட மக்கள் பதட்டமடைகிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் பொது சுகாதாரம் என்பது ஒரு நாளில் உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அது நீண்ட கால திட்டம். மழைக்காலம் வரப்போகிறது என்று சொன்னால் கொசுக்கள் உற்பத்தியாகும், நோய்கள் பரவும் என்று பல்வேறு துறைகள், அதாவது மாநகராட்சி, பொது சுகாதாரத்துறை, இவர்கள் எல்லாம் இணைந்து பல மாதங்களுக்கு முன்பே செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இங்கு உள்ளூராட்சி அமைப்புகள் கடந்த 5 ஆண்டுகளாக செயலிழந்து போயிருந்தன. ஓராண்டாக உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாதனால் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் பெயரளவுக்கு கூட இல்லை. அந்த சூழ்நிலையில் குப்பைகளினுடைய பெருக்கம் அல்லது சாக்கடைகளினுடைய பெருக்கம் என்பது தமிழ்நாடு முழுக்க பெருமளவு அதிகரித்து விட்டதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். கடந்த ஜனவரி மாதத்திலேயே இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பது எடுக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதாவது இந்த ஆண்டு டெங்குவினுடைய பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும், அதன் காரணமாக நாம் உடனடியாக இந்த டெங்கு அபாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் என ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. நீதிபதிகள் டெங்குவுக்கு எதிராக என்ன செய்ய போகிறீர்கள் என்று அரசிடம் கேட்டபோது அரசு பொது சுகாதாரத்துறை சொன்னது, நாங்கள் பத்திரிகைகளில் மக்களை சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தி இருக்கிறோம் என்று. ஆனால் அப்படி அறிவுறுத்துகிற விளம்பரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்றார்கள். ஆனால் அப்படி செய்திருந்தால் இந்த அளவிற்கு இன்றைக்கு டெங்கு பரவி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. மாறாக குப்பைகளை அகற்றுவதிலோ பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதிலோ இந்த அரசு எதையுமே செய்யவில்லை என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் முழுக்க சுகாதார பணியாளர்கள், அவர்கள் பெரும்பாலான இடங்கள் 60% இடங்கள் இன்றைக்கு காலியாக கிடக்கின்றன. காலி இடங்கள் நிரப்பப்படுவதே இல்லை. கொசு மருந்து அடிப்பது என்கிற பெயரில் தற்காலிகமான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதே தவிர எந்த விதமான ஒரு நிரந்தரமான ஒரு முறையான ஏற்பாடும் இல்லை. எங்காவது ஒரு டெங்கு பாதிப்பு இருக்கிறது, கொசு பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த இடத்தில் மட்டும் அதுவும் தரம் குறைந்த மருந்தை ஒப்புக்கு அடிப்பது. சுகாதாரம் என்பது ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை. அது முற்றாக கைவிடப்பட்டு விட்டது. இப்பொழுது அவசரமாக சில வேலைகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் தேங்க விடுகிறவர்களின் மீது அவர்கள் மாநகராட்சி, அதாவது தண்ணீர் தேங்க விடுகிற கடைக்காரர்கள் அல்லது வீடுகளைச் சேர்ந்தவர்களின் மீது அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த அபராத தொகை என்பது இன்றைக்கு மக்களின் மீதான ஒரு மிகப்பெரிய தண்டனையாக மாறியிருக்கிறது. முதல் பிரச்சனை, குப்பைகளை அகற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாநகராட்சியினுடைய பொறுப்பு. ஆனால் மாநகராட்சி இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. நீர் தேங்காமல், சாக்கடை தேங்காமல் பார்த்துக்கொள்வது யாருடைய பொறுப்பு? அப்படி இருக்கிற போது மக்கள் குப்பைகளை எங்கே கொண்டு போய் போடுவார்கள்? இப்போ மாநகராட்சி செய்கிற விஷயமே ஒரு ஊரில் சேரக்கூடிய குப்பையை ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்தில் போடுகிற வேலையைத்தான் மாநகராட்சியை செய்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக குப்பையை, அதாவது திடக்கழிவு மேலாண்மை என்பதோ அல்லது குப்பைகளை மறுசுழற்சி செய்வதோ, அவற்றை நோய்க்கிருமிகள் தொற்றாமல் அவற்றை பாதுகாப்பதோ அதற்கான எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த அரசினுடைய தோல்விகள் இருக்கிறது. அதாவது முழுக்க இந்த அரசு மக்களை கைவிட்டு விட்டது. இவ்வளவு பெரிய அபாயம் வரப்போகிறது என்று தெரிந்தும் எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யப்படவில்லை. கொசுக்களுடைய உற்பத்தியை தடுப்பதற்கு எதுவுமே செய்யப்படவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு இதை காட்டிய அலட்சியம் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் 40 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மூடி மறைக்க முயற்சிக்கிறது. அன்றைக்கும் இப்படித்தான் 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக டெங்குவுக்கு மக்கள் பலியாகிறார்கள். உண்மைகளை மூடி மறைப்பதன் மூலமாக மக்களை இந்த அரசு பலியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு அகற்றப்படாமல் இதுபோன்ற கொடுமைகளிலிருந்து விடுதலை இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், இலக்கிய சிந்தனையாளர் திரு PN பரசுராமன். ஒரு எழுத்தாளரா பழந்தமிழ் நூல்கள் அதோட சிறப்புகள் என்ன, நம்மளோட வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த நூல்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. ஒரு எழுத்தாளரா இலக்கிய சிந்தனையாளரா எங்க நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இலக்கியங்கள் மீது உங்களுக்கு ஒரு அதீத பற்று, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கும் இதையும் தாண்டியும் பல உண்மைகளை அன்றைக்கே எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, அதை நூல்களாக எழுதியிருக்காங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சூழலை நம்ம இருக்கோம். வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னாலும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இத்தனை விதமான ஒரு சூழலுக்கு மத்தியில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட பழந்தமிழ் நூல்களில் விளக்கங்களோடு எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்வைக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்மளுடைய பழந்தமிழ் நூல்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இப்போ நம்ம பேச போகிற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பழந்தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன மாதிரியான ஒரு நூல்களில் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல பேசலாம். சுவரை வச்சு தான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு வச்சு தான் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கைபேசி பேசினாலும் சரி, கணவன் மனைவி குழந்தை உற்றார் உறவினர் அங்கே போகிறேன் இங்கே எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பை வைத்துத்தான். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு 3 நாளாக முதுக வலிக்குதுப்பா சொல்கிறோமா, அதுபோல் எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் முக்கியம் 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 அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். உலக அளவில் போய் பார்த்தா மருத்துவம் வளர்ந்துருக்குமா இல்லைங்கள. ஆனால் இன்றைய மருத்துவம் இவ்வாறு தலை எடுப்பதற்கு முன்னாலேயே கொடி காட்டி வாழ்ந்த ஞான பூமி இந்த பூமி. இதை நான் சொல்கிறேன், நம்புறீங்களோ நம்பலையோ, உலக அளவில் மருத்துவத்தை பற்றி சிந்தனை கூட வரல. அந்த நேரத்தில் இந்த வள்ளுவர் எழுதி வச்சிருக்கார். அவரை விட ஒரு தலை சிறந்த மருத்துவர். மருத்துவம்னா என்ன அப்படின்னு உலக அளவு நீங்கள் என்ன வேணாலும் படித்து பாருங்கள். வள்ளுவரை மிஞ்சி இன்னும் யாரும் சொல்லலை, இனிமேலும் சொல்ல முடியாது. ஒரு மருத்துவர் அவர் இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் சொன்னது 4 தகவல் தான். இதை மிஞ்சி இன்னைக்கு FRCS லண்டன் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க பூகோள உருண்டல மேப்பில். இந்த வள்ளுவரை மிஞ்சி இன்னும் யாரும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க முடியாது. முதல்ல நோய் நாடி, அது என்ன வியாதி இது அப்படின்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த நோய் கண்டுபிடிச்சாச்சு. இந்த நோய் ஏன் வந்தது? நோய் முதல் நாடி, ஷோ அது ஏன் வந்தது அப்படின்னு இப்போ இதையும் தெரிஞ்சுட்டாச்சு, காரணம் தெரிஞ்சுட்டாச்சு. அடுத்தது அது தணிக்கும் வாய் நாடின்னு போட்டார பாருங்க. தங்கத்தில் வள்ளுவர் செஞ்சு வச்சிருக்கணும். அது தணிக்கும் வாய் நாடின்னா இந்த மருந்தை இந்த ஜீவனுக்கு கொடுக்கலாமா கூடாதா? எனக்கு ஒவ்வாமைன்னு ஒன்று சொல்கிறோம். ஒவ்வாமை நேயர்களுக்கு புரியும்படியாக சொல்கிறதுனா அலர்ஜின்றாங்களே, இது எழுதி வச்சிருக்காரு ஐயா. இன்னைக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு இங்கிலீஷில் அலர்ஜி, தமிழில் ஒவ்வாமை, தாண்டி நின்ட்டாங்க அவங்க எங்கேயோ. அது தணிக்கும் வாய் நாடி, இந்த மருந்து இவனுக்கு கொடுக்கலாம், பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. இவ்வளவுக்கு அப்புறமும் வாய்ப்ப செயல், அதாவது நோயாளியினுடைய நேரம் காலம், அவருக்கு என்னென்ன வாதம் பித்தம் சிலேஷ்டம், இந்த 3 தவிர வேற தமிழ் நூல்களை எந்த நூல் எடுத்தாலும் சரி இந்த 3 விஞ்சி இன்னும் உங்கள் மருத்துவம் சொல்லலை. ஆங்கில மருத்துவம் அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இவ்வளவு தகவல்களை இத்தினூண்டு திருக்குறளில் இதை விட மருத்துவம் சொல்ல முடியுமா சொல்லுங்க. நாம் இதை வள்ளுவரை மறந்துட்டோம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன், பேருந்துகளில் இருந்த வள்ளுவர் படத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல விளம்பரத்தை வச்சுட்டாங்களாம். திருக்குறளைத்தான் தூக்கி போட்டோம், வள்ளுவரையுமா தூக்கி போடுவது நாம்? வள்ளுவரை விட கம்மா தாயை போகிறது நாம.
இப்படி எல்லா தப்பையும் நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பிறந்துருச்சு, நான் என்ன பாவம் பண்ணணும், சாமி என்ன சத்தியமாக எந்த தெய்வமும் யாரையும் படுத்தவில்லை. ஆனால் நம்மளை அறியாமல் உண்மையை ஒத்துக்கிறோம். என்ன பாவம் பண்ணணும் சொல்கிறோமா? ஓப்பனாக சொல்கிறோம். அது இதை திருமூலர் எழுதி வச்சிருக்காரே, அவரை விடவா ஒரு மருத்துவ விஞ்ஞானி வேணும்? திரிகடுகம் சொல்கிறதே, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், நான்மணி கடிகை, எவ்வளவு நூல்கள், அகத்தியர் குணபாடம், வள்ளலார் விடவா இனிமேல் நம்ம சொல்ல போகிறோம். வள்ளலார் அவர் வேண்டும் வேண்டும் வேண்டும்னே ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஒருமையுடன் எனது திருமலரிடம் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநனது புகழ் பேச வேண்டும், பைமை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். கேட்டுருக்கேன் இல்லையா? இதில் எங்கேயானும் நான்கிற வார்த்தை வந்துதா தாயே? வல்ல. என்ன அவர்கள்லாம் நான்கிற அதை கடந்தவர்கள், நான்கிற புத்தி இல்லை. இவ்வளவு நேரம் வல்ல தெளிவாக சொல்லியிருக்க, நீங்களும் கேட்டாள். ஆனால் அடுத்தது ஒரு வரி சொல்ல போகிறார், நான்கிறத கொண்டு குறுக்க போட்டார். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அப்போ எவ்வளவு பெரிய சித்த புருஷர்கள் மகான்களாக இருந்தாலும் நோயில்லாத வாழ்வு தான் செல்வம் அப்படின்னு அவங்களே. இப்போ தெரியுதா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது. அப்படி இருந்துமே தமிழ் எளிமையாக சொல்லி கொடுத்தாம்மா. சுத்தம் சோறு போடும். இதை விட என்ன சுருக்கமாக சொல்ல முடியும்? உடனே நாம் வாதம் என்னங்க, சுத்தம் சோறு போடும். அப்போ எது குழம்பு ஊற்றும்? இது வாதத்துக்கு நல்லா இருக்கும், வாதத்துக்கு நல்லா இருக்காதும்மா. ஆனால் முன்னோர்கள் அதுக்கும் சொன்னாங்க, சுத்தம் சோறு போடும், ஆரோக்கியம் குழம்பு ஊற்றும். வாய் திறக்க முடியுமா? இப்படி சொன்ன இவர்கள் ஆரம்பத்திலேருந்து வாங்கோ ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம். அடுத்தது திருமூலர். உங்கள் விஞ்ஞானம் சொல்லி திணிக்கு இதயம் இடதுகைப்புறம் இருக்கிறதுன்னு இது அன்றைக்கே தமிழில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன ஒரு அலட்சியம்னாக்க, எதுவாக இருந்தாலும் சரி, கையில் கோமேதகமே இருந்தாலும் சரி, 40 பவுன் நெக்லஸ் போட்டுட்டு நாம் போனால் கூட என் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் வந்து 5000 பவுனு இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறது, 5000 பவுன் பிரேஸ்லெட்டு போட்டுன்னு தெருவில் போனால் கூட அந்த பிளாட்ஃபாரத்தில் விற்கிறார் அப்படின்னு ஜொலி ஜொலிப்பாக இருக்குது பாருங்க கவரிங், அது 20 ரூபா. புத்தி அதில் தானே போகிறது. கையில் இருப்பதை யாருமே மதிக்க மாட்டோம். ஏன் இவ்வளோ வேதனையோடு சொல்லணும்? எது எந்த பக்கம் இருக்குன்னு உங்கள் விஞ்ஞானம் இன்றைக்கி சொல்லலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாட்டில் சொல்லி, தமிழில் அது சொல்லி ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி, ஐயோ ஐயோ என்னையா தமிழ், ஹார்ட் அட்டாக் வரும்னு கூட சொன்னதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னவோ மைல்டு ஹார்ட் அட்டாக் சொல்கிறாளே நீங்கள். இதை ஒரு தமிழ் பாட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவர்களை மறந்து விட்டு நாம் ஆரோக்கியத்தை ஆங்கில மருத்துவ கடைகளில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அடப்பண்ணி வைத்தார், இந்த பாட்டையே சொல்லிடுறேன் எதுலன்னு அதுக்கு தெரியணும் இல்லையா? அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாடொரு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இந்த பக்கம் இந்த ஹார்ட்டில் இறை இறை நொந்தது என்றார். மைல்டு ஹார்ட் அட்டாக்குன்றீங்களே, கொஞ்சம் கிடக்கப்படுத்தார். சொல்லும்போதே மெய்ஸ் இழுக்கிறது. கொஞ்சம் தள்ளு கட்டையை கடத்துறேன்னாரான். கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. எழுந்திருக்கலையா, போயிடுச்சு கதை. தெரிகிறதா? இந்த விஞ்ஞான உண்மை சொன்னதோட மட்டுமல்ல, அடுத்தது வாங்கோ, இன்னைக்கு அங்க குறைவேனராக குழந்தைகள் பிறக்கிறது, பிறப்பிலே இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஒன்றும் கண் இல்லாமல் பிறக்கிறது, ஊமையாக பிறக்கிறது, இன்னும் சிலது மந்தமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அம்மா, இதுக்கு உங்கள் விஞ்ஞானம் இன்றைக்கி பளிச்சுன்னு பதில் சொல்ல முடியாது. ஒத்துக்குறீங்களோ இல்லையோ, என்ன வேணால் திட்டிக்கோங்க. ஆனால் திருமூலர் தமிழில் எழுதி வச்சிருக்காயா, கரு உண்டாகக்கூடிய காலத்தில் குழந்தை உண்டாகிறது, அந்த நேரத்தில் தாயின் வயிற்றில் மாதா உதரம் மலமிகில் மந்தனாகும், மாதா உதரம் சலம்மிகில் மூங்கையாகும், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்து வந்த குழவிக்கே. என்ன இந்த 4 வரி பாட்டு போறாது? இதை நாம் படித்திருந்தால், அனுபவப்பட்டிருந்தால்,
ஊமை குழந்தை பிறக்குமா? கண் இல்லாமல் குழந்தை பிறக்குமா? என் குழந்தை ரொம்ப மந்தமாக இருக்கான், மாதம் 4000 ரூபா டாக்டருக்கு நீங்கள் ஃபீஸ் ஆடுறீங்க. அவர் எழுதி வச்சிருக்கார் தமிழ் பாடலில். அந்த கரு உண்டாகக்கூடிய அந்த நேரத்தில் மாதா உதரம், உதரம்னா நீங்கள் வேறு ஏதோ பாஷை ஜெர்மனு ஃப்ரெஞ்சுலாம் நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம நாமதீப நிகண்டு, சேந்தன் திவாகரம், பிங்களந்து நிகண்டு இதெல்லாம் அங்கே இருக்குதுக்கு. உதரம், அகடு, குக்கி, பண்டி, வயிறு. உதரம் என்று சொல்லக்கூடிய சொல் தமிழ் சொல். உதரம் கூட அகடு குக்கியுடன் பண்டி வயிறுன்னு அங்கே சூத்திரம் சொல்கிறதும்மா நமக்கு. அதனால தான் ஒரே உதரத்தில் அந்த வயத்தில் பிறந்ததுனால சக உதரன், சகோதரன், சக உதரி, சகோதரின்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம். என்னையா தமிழ் இது? மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாகும். குழந்தை அங்கே உண்டாகும் பொழுது அங்கே மலம் வயத்தில் அதிகமாக இருந்தால் குழந்தை மந்தமாக தான் இருக்கும். அடுத்தது வாங்கோ, மாதா உதரம் சலம் மிகில் மூங்கை ஆகும். வயிற்றுக்குள்ள மூத்திரம் ஜாஸ்தியாக இருந்து கொடுத்தோன்னா கரு உண்டாகிற நேரத்தில் குழந்தை ஊமையாகத்தான் பிறக்கும். உங்கள் விஞ்ஞானம் சொல்லலை இன்னைக்கு. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் பேச்சுக்கு வேற கதை. அஸ்திவாரத்திலேயே அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக அடிச்சுன்னு வராங்க. மாதா உதரம் சலம் மிகில் மூங்கை ஆகும். மூங்கைனா ஊமை. சரி, மாதா உதரம் இரண்டொக்கில், ஜலமும் நிறையா இருக்குது மலமும் நிறையா இருக்குன்னாக்க போச்சியா, கண்ணு இருக்காதியா அந்த குழந்தைக்கு. பிறவி குருடுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த குழந்தைகளை திட்டாதீர்கள் தாயார். அதைத்தான் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, என்ன பாவம் பண்ணனோ தெரியலன்னா, ஒரே பாவம், இப்படிப்பட்ட அருந்தமிழ் நூல்களை நாம் கற்கவில்லை, அந்த ஒரு பாவம்தான். இதை 4வது வரியில் முடிக்கிறார். மாதா உதரத்து வந்த குழவிக்கே, அந்த குழந்தை இப்படி இருந்தாக்க இது அந்த அம்மா. என்ன தமிழ், என்ன தமிழ்யா. அடுத்தது இந்த படர்தாமரை, படர்தாமரை. சரி, அது ஏதோ செந்தாமரை வெந்தாமரை மாதிரி அது ஏதோ ஒரு தாமரை போல இருக்கு. அது எந்த சாமிக்கு சாத்தனுங்கிற அளவு தான் நமக்கு இருக்கே தவிர, அது ஒரு படர் தாமரைங்கிறது முதல்ல வரும், அப்படியே போயிடும். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் கெட்டு போகிறது கொஞ்ச நாள் கழித்து அழகு வனப்பையே அப்படி ஒரு கொஞ்ச நாளையே கெடுத்துருமே ஐயா. அது எவ்வளோ பெரிய கொடி வியாதி, எவ்வளவு செலவு பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள்? அப்போ இதுக்கு மருந்து இருக்கான்னா, எதுக்கு தாயா மருந்து இல்லை, நாம தாயா அது படிக்கிறது இல்லை. அருகம்பில்லுன்னு ஒன்று சொல்லுவோம். அம்மா தேரையர் சொல்லி வச்சுருக்காருமா இதை. தேரையர் அருகம்பில் இருக்கு இல்லையா, அருகம்பில்ல வாதம் பித்தம் ஸ்லேட்டுமோ கபம் இது எல்லாத்தையும் அருகம்பில்லு அப்படியே வேக வேகமாக இல்லை, அப்படி அறுக்கிறதே தெரியாமல் கொண்டு போய் தள்ளிவிடுமா. உடம்புல வெப்பத்தட்பம் சொல்கிறோம் இல்லையா, வெப்பத்தட்பம்னு உடம்புல சொல்லுவோம். இதை சமநிலைப்படுத்தி வைத்திருக்கக்கூடியது முதல் இடத்தில் இருப்பது அருகம்பில்லு. வெண்குஷ்டத்திற்கு தலை சிறந்த மருந்து அருகம்புல். இதெல்லாம் அகத்தியர் குணபாடம் சொல்றது தேரையர் சொல்லி வச்சிருக்கார். இப்போ படர் தாமரை ஆரம்பித்தோம். அதுக்கு ரொம்ப எளிமையான வழின்னா ஒன்றும் நீங்கள் இன்றைக்கி இப்போ என்னெல்லாமல் வாங்கி தடவிக்கிறாள் இல்லைன்னு சொல்லலை. நான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாக போடுத்தேன், பேரே கரெக்டாக வச்சுருக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு. 8 மணிக்கு தின்னா 8:15 வெளியில் போடும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. என்ன எங்கே போகிறோன்னு தெரியலையே. அதனால் இதுக்கும் சொல்லி வச்சுருக்கா. அருகம்பில்லு மஞ்சள் இருக்கு இல்லையா, விரலி மஞ்சள், அந்த மஞ்சக்கிழங்கு அருகம்பில்லு. இந்த ஒரு 4-5 அருகம்பில்லு எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஒரு சான் அருகம்பில். மஞ்சள் இது இவ்வளவு மஞ்சக்கிழங்கு. அது காஞ்ச மஞ்சளை விட அந்த அப்படி இப்போ பறிச்ச மஞ்சள் இருக்குது பாருங்க, அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்படி இல்லாட்டி 3 வருஷ காலத்துக்கு மேலே ஆன மஞ்சள்னாக்க பவர் கூட. அந்த மஞ்சள் எடுத்து அதையும் இதையும் சேர்த்து வச்சு வழுமூணு அரைக்கணும். நான் மிக்சியில் போட்டு எடுத்துடுறேன்.
சரிப்பட்டு வராது. மிக்சியில் உங்களுக்கு பிளேடு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆரோக்கிய கேட்டில் முதல் இடம் வகுப்பது இந்த கிரைண்டர்னு ஒன்று, மிக்சின்னு ஒன்று. தட்டி விட்டால் 10 நிமிஷத்தில் எல்லாம் ஆயிடுறது அப்படின்னா அது பிளேடு, அவ்வளவுதான். தெரியறதா? அந்த இரும்பு சரியாக அலம்பாது, அந்த துரு பிடிச்சது எல்லாம் இது. ஆனால் இதை அரைக்கணும். நானே அரைச்சிட்டேன் பாருங்க. அதை வச்சு அப்படி அரைச்சி, இந்த மஞ்சளையும் அப்படி அரைச்சி, மஞ்சள் அதுவும் கூட சேர்ந்து இது அரைப்பட்டு போயிடும், அருகம்பில் இதுவும் கூட சேர்ந்து அரைப்பட்டு போயிடும். எடுத்தேன்னாக்க உங்கள் சந்தனம் சொல்கிறேளே, இதை விட வழ 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 வழன்னு இருக்கும். அது இந்த படர் தாமரை மேலே தடவினேள்னாக்க முதல்ல இது படராது. படர் தாமரைங்கிறது தாமரை ஆகிடும். சில நாட்கள் ஆனோடனே தாமரைங்கிறது அரையாயிடும், 50% போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா தாமரைன்னா நீங்கள் படத்தில் தான் பார்த்துக்கலாம், படர் தாமரையில். இன்னைக்கு நம்ம நிறைய வியாதிகள் புதுசாக பேர் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னும் போது அந்த புது இன்வென்ஷன்ஸ், மெடிசன்ஸ், சிலதுக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஆங்கில மருத்துவம் சொல்கிறதையும் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு வியாதிகளாம் இன்னும் இருக்கா? இல்லை எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது அந்த நாள்லேயே எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம புதுசாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பற்றி நிறைய பேசுகிறோம். நீங்களே ஆரம்பத்தில் ஒவ்வாமை பற்றி சொன்னீங்க, இப்போ இந்த மர்ம காய்ச்சல் இதெல்லாம் சொல்கிறோம். ஒரு சீசனுக்கும் புதுசாக வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியா இப்போ வர்ற விஷயங்களுக்கும் அந்த நாள்லேயே தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கா? ஆரம்பத்திலேயே சொன்னேன் என்னம்மா, அவள் சொல்லாததே கிடையாதுன்னு. வியாதி பட்டியல் இல்லை, இன்றைக்கி வியாதி பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லாத வியாதி பட்டியல்லாம் அதில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அரிசி சாப்பிட்றோம் இல்லையா, அரிசின்னு சொல்லுவோம். அரிசியில் நான் இவ்வளோ வகை சொல்லுவேன், யார் வேணாலும் சொல்லட்டும். அரிசி கடைக்கே போய் பட்டியல் வாங்கி பாருங்க. ஆனால் 120 வகையான அரிசிக்கு மேலே, அந்த 120 வகைக்கும் பேர் உண்டு தாயே. அந்த 120 வகை அரிசிக்கும் பேர் வச்சு அந்த ஒவ்வொரு அரிசியும் என்னென்ன பலன் கொடுக்கும், அதனுடைய உடம்புக்குள்ள இந்த அரிசியில் சாப்பிட்டா இது, இந்த அரிசியில் சாப்பிட்டா இதுன்னு எழுதி வச்சிருக்கான்னா என்ன அது பட்டியல்? ஒரு பட்டியல் பார்த்துடலாமா? இருமல், ரோகம், முயலகன், அப்படி நீரிழிவு, விடாத தலைவலி, சோகை, எழுகள மாலை. எழுகள மாலைன்னா இன்னைக்கு அது தமிழில் எளிமையாக புரியும்படியாக சொல்றதுன்னா பொண்ணுக்கு வீங்கின்றீங்களே, பொண்ணுக்கு வீங்கி. இவையோடு பெருவயிறு, மகோதரம் வீங்க, ஈழை, எரி, குலை, சூளை, அடி வயத்தில். சூளைன்னு அடி வயத்துல இருந்து அப்படியே முடக்கி இழுக்கும். அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, கூற்றாயினவாறு விளக்ககிலிர் கொடுமை பல. இந்த பாட்டு சொல்லும் பொழுது அதுதான் தமிழ். இதை என்னத்தை பண்ணுறது போங்க. அந்த சூளை நோய் என்ன பாடுபடுத்துன்னு சொற்களில் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் அது நோய் வந்து அனுபவிக்கணுங்கிறது இல்லை. கூற்றாயினவாறு விளக்ககிலிர் கொடுமை பல செய்தன நான் அறியன், ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்கு வனப்படுதும் தோற்றாதன் வயிற்று நகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இந்த சூளை நோய் விளைவு என்னன்னு சொல்லக்கூடிய பாடல். எரிகுலை, சூளை, பெருவலி. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் என்னவோ தெரியல, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது. இவ்வளவு சொல்லியும் திருப்தி இல்லை. வேறும் உளநோய்கள் இடிசின்னு போடுறீங்களே, எட்ஸட்ரா, உளநோய்கள், இவ்வளவு நோய்கள் பட்டியல் இருக்கேம்மா. அகத்தியர் என்ன, தேரையர் என்ன, வள்ளுவர் என்ன, இவ்வளவு தான் வள்ளலார் என்ன, இவ்வளவு பேர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்தது. இப்போ டெங்கு நோ சொல்கிறேன்மா, நீங்கள் டெங்கு சொல்கிறோம். அந்த மின்சாரம் இல்லை, கரண்ட் இல்லை, பவர் கட்டு வச்சுக்கோங்க, கொசு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி நேரத்தில் இந்த வேப்ப இலை இருக்குது இல்லையா, வேப்ப இலை, இதை விட சிறந்த மருந்து தேடி போகாதீங்க. வாங்கி வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதை விட நோயை வாங்காமல் இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளை வகுத்து தந்தவர்கள் முன்னோர்கள்மா. வேப்ப இலை, அதை ரொம்ப சருகாகவும் இருக்கக்கூடாது, படப்படன்னு மடித்தா ஒடிகிற மாதிரி இருக்கக்கூடாது, பச்சை இலையாகவும் இருக்கக்கூடாது,
இந்த 2 கட்டான், அதாவது என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 2 கட்டானா அதை வெரைட்டி இதெல்லாம் அகத்தியர் குணபாடம் சொல்கிறதும்மா. இந்த பசுஞ்சாணம் வெரைட்டின்றீங்களே அதை அப்படி வச்சுவிட்டு அந்த வெரைட்டியை பற்ற வச்சிடணும். அது புகைய ஆரம்பிச்சு கொடுத்து இந்த வேப்ப இலையை அதை போட்டுட்டிங்கன்னா அப்படியே சாம்பிராணி போடுற மாதிரி புகை வராது, லைட்டாக அப்படியே வரும். இந்த கேஸ் அடுப்பு எரிஞ்சால் ஒரு புகை வரும் தெரியுமா, அப்படி உத்து பார்க்கணும், ஒரு புகை ஒன்று லைட்டாக வரும், பாத்திரத்தை வச்ச உடனே வரும். அந்த மாதிரி மென்மையாக படர ஆரம்பிக்கும். இது அப்படி படர 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 வெள்ளமாக சொல்லலாம், இன்னும் கொசு காதில் விழுந்துடும். அப்படி இந்த படர படர என்ன ஆகிடும், கொசுலாம் போச்சு. கொசு இங்கே உட்கார்ந்துருக்கும் இல்லையா, அதை இந்த பூஜை அடியில் உட்காந்துருந்தது இவ்வளவு நேரம், நான் அதை எடுத்து இந்த வெப்பம் என் கையில் இருக்காது. எது கொசுவோட வைரஸ் அங்கே போனது, இப்போ இங்கே 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 இதுக்கு என்ன பண்ணுறதுன்னாக்கா அதுக்கு தான் அந்த புகை போடுறது. அது வந்த உடனே அங்கே இருக்கிறத எக்ஸஸ்ட் பண்ணிவிடும், அழிச்சிடும். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம உடம்புல அதனுடைய இது படர்ந்துருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்புறம் டெங்குவாவது ஒன்றாவது வேப்பலை. அடுத்தது இன்னொரு விசேஷம், நம்ம அரைக்கீரைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அரைக்கீரை சொல்லும் பொழுதே பல நேயர்கள் கீரை அந்த மாடு திங்குமா தானே, மாடுகளுக்கு இந்த நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க, ஏய் கீரை சாப்பிட்றா அறிவு ஜாஸ்தி வளரும், ஏம்மா அப்பாவுக்கு அப்போ நீ கீரை பண்ணி போடுறதே இல்லையா, அப்பாவுக்கு போடும் முதல்ல. இது நகைச்சுவைக்கு இருக்கும். கவிஞர் வாலி சொல்லுவார், இது நகைச்சுவை இல்லைன்னா இதை நகைச்சு வெய், அவ்வளவுதான். இந்த அரைக்கீரைங்கிறது இந்த அகத்தியர் குணபாடமும் தேரையரும் இதனுடைய பெருமைகளை லட்சக்கணக்காக செலவு பண்ணுறோம் இல்லைங்களை எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. நேயர்கள் அவ்வளவு பேர் இன்னைக்கு கேட்டதுக்கு ஒன்றுனாக்க ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையாவது, ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம், ஜாஸ்தி வேண்டாம். இரும்பு அயன் டானிக் சொல்கிறேடா, அயன் டானிக் இல்லை இரும்பு சத்தா நல்லாமல் சொல்கிறேன் நீங்கள். அந்த 100 கிராம் இரும்பு சாப்பிட்டேன்னா, இரும்பு 100 கிராம் எடுத்து கடிச்சு தின்னா ஒரு ஆற்றல் சொல்கிற நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 100 கிராம் இரும்பு தின்னால் என்ன ஆற்றலோ அந்த அளவு ஆற்றல் 100 கிராம் அரைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா. எத்தனை பேர் இன்னைக்கு கீரை சாப்பிட்றோம், கீரையை போட்டாலேயே அழகா கபம் போம், வாதம் போம், பித்தம் போம், கண் நோய் எரிச்சல் போம், அகத்தியர் குணபாடம் சொல்றது. இது இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியில் அவர் காமம் உண்டாம்ங்கிறார். இதுக்கு நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன், இது சொல்லிட்டேன்னா அப்புறம் அரைக்கீரை கடலே கிடைக்காது. அவங்க விடலம்மா எதையும், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன, குழந்தைகள் என்ன, இவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, இவ்வளவு எளிமையான சின்னஞ்சிறு சொற்கள். அந்த அரைக்கீரையை இந்த கபம் பித்தம் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது, வாய்ச்ச கறிக்கு வாகாக உண்டாம்ங்கிறார். ஆகா, அந்த நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த கறி இந்த உடம்புல வந்து வாச்சின்னு இருக்கு, அதுக்கு வாகாக உண்டாம், போட்டு உதன்னு உதைக்குமா. அதுவும் வெறும் இல்லை, அடுத்தது இந்த வெண்பால அவர் சொல்றார் வீச்சாய்ங்கிறார். வீச்சாய்னா தமிழ்ல வீச்சு அப்படின்னா, வீசுன்னா கொஞ்சம் வேகமாக வீசுறது. ஒரு வீச்சு வீசுறா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்சம் வேகமா அடி. இளைய தலைமுறைக்கு புரியும்பட சொல்றேன், பஞ்சு சொல்றீங்க இல்லையா, அதுதான் வீச்சாய். அந்த மாதிரி இந்த அரைக்கீரையை நாம் சேர்த்துட்டோம்னா அந்த வியாதிகள் அவ்வளவும் நீங்கி போய்விடும். கீரையே சேர்த்துக்க மாட்டேன்றாமே, அப்புறம் அரைக்கீரை எங்கே, காக்கீரை எங்கே? இதை 3 வரியில் வெண்பால பாடின அந்த அவர் சொல்கிறார். 4வது வரியில் அகத்தியர் குணபாடம் சொல்கிறது, அரைக்கீரை என்று அறி. என்று அறினா இலக்கணம் சந்தம் எதுவும் உதைக்கலை, கரெக்டாக தான் இருக்காங்க பாடம். அரைக்கீரை என்று அறி இப்படி முடிச்சிருந்தா கரெக்டு. நான் எழுதினது எனக்கு அவ்வளவுதான் 4 அறிவுன்னு சொல்லலாம். ஆனால் அரைக்கீரை என்று அறின்னு எழுதல, அரைக்கீரை தின்று அறி. அப்ப என்னது, அந்த அரைக்கீரையை நீயே தின்னு பாரு,
உனக்கு தெரியும்னு ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்டாங்களே. தமிழ் நூல்கள் மூலமாக நம்ம அந்த நாள்லேயே எவ்வளோ தூரம் நம்ம தேவையை அறிஞ்சு அதற்கான ஒரு மருத்துவ முறைகளை எளிமையாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ தூரம் கவனம் செலுத்தணும், அதுலேருந்து மாறி நம்ம எவ்வளோ தூரம் போனதுனால பல நோய்கள் வருது. அப்படிப்பட்ட நோய்கள் வந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களோட கருத்துக்களை நித்தியம் எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவார்கள். இந்த அருந்தமிழ் நூல்களில் சொன்னதை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடித்து நாம் எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டுகிறேன் ஆரோக்கியத்தில். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிவப்பு பட்டியல் என்று ஒரு புத்தகத்தை எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் வெளியிட்டிருக்கிறார். சிவப்பு பட்டியல் என்றால் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிற சிவப்பு நாடா, ரெட் டேப் என்பது போல அல்ல. ஆனால் சிவப்பு என்பது ஏதோ ஒரு அபாயத்துக்கான ஒரு குறியீடு என்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகமும் அந்த பொருளில்தான் அதனை தலைப்பாக கொண்டிருக்கிறது. அழிந்து வருகிற விலங்குகள், பறவைகளை பற்றிய ஒரு எச்சரிக்கையாக அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அதனாலே தான் சிவப்பு பட்டியல் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். சுப்ரபாரதி மணியன் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை சென்னை அம்பத்தூரில் இருக்கிற NCBH நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் வெளியிட்டிருக்கிறது. பல பறவைகளும் பல விலங்குகளும் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு துயரமான செய்தி. இதனை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் அவை போன்றவைகள் குறிப்பெடுத்து இவைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சிட்டுக்குருவியில் இருந்து காட்டெருமை வரைக்கும் பல உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அழிவதிலே மென்மையான அல்லது வன்மையான உயிரினம் என்கிற வேறுபாடு இல்லை. எல்லா இனங்களுமே பல நேரங்களில் அழிந்து விடுகின்றன. அவற்றை காப்பாற்ற வேண்டும். சிட்டுக்குருவிகள் ஏன் அழிந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு 1000 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு பெயரே அடைக்கலான் குருவி என்றுதான் பெயர். அடைக்கலம் கொடுப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற வீடுகள் பொருத்தமாக இல்லை. எனவே வெறும் அலைக்கற்றைகளால் மட்டுமில்லை, இப்படி பல காரணங்களால் சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள். விலங்குகளிலேயே ரொம்பவும் வலிமையான விலங்கு என்று சொல்லப்படுகிற காட்டெருமைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. காட்டெருமைகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு காட்சியை சொல்ல வேண்டும். அவற்றின் வலிமையை குறிப்பிடுவதற்கு வேறு எதனை காட்டிலும் இது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இந்த காட்சியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பலரும் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். ஆங்கில தொலைக்காட்சியில், அதாவது விலங்குகளை பற்றிய தொலைக்காட்சி ஒன்றில் நான் அதனை பார்த்தேன். ஆப்பிரிக்க காடு ஒன்றில் ஒரு காட்டெருமைக்கும் 2 சிங்கங்களுக்கும் இடையில் கடுமையான மோதல் நடக்கிறது. நாம் அறிவோம், காடுகளில் அங்கங்கே புகைப்பட கருவிகளை அவர்கள் பதித்து வைத்து விடுவதனாலே அந்த காட்சிகள் கிடைக்கின்றன. 2 பக்கத்திலிருந்து 2 சிங்கங்கள் வந்து மோதுகின்றன. 2ஐயும் சேர்த்து ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காட்டெருமை. காட்டெருமை 1, சிங்கங்கள் 2. பொதுவாக நாம் சிங்கம் என்று சொன்னால் அதுதான் காட்டினுடைய அரசன் என்று சொல்கிறோம். சிங்கத்துக்கு முன்னால் எந்த விலங்கும் நிற்காது என்கிறோம். ஆனால் 2 சிங்கங்களை ஒரே நேரத்தில் சமாளிக்கிற ஆற்றல் உடையதாக அந்த காட்டெருமை இருக்கிறது. அந்த படத்தில் ஒரு குறிப்பு வருகிறது. இந்த மோதல் 6 மணி நேரம் நடந்திருக்கிறது. 6 மணி நேரத்திற்கு பிறகு 2 சிங்கங்களும் எதிர் திசையில் போய்விட்டன. காட்டெருமை இந்த திசையில் வந்துவிட்டது. 3 மிருகங்களில் எதுவும் இறக்கவில்லை. 6 மணி நேரம் 2 சிங்கங்களை எதிர்த்து அந்த காட்டெருமை தனித்து நின்று போராடியது என்பதுதான் அந்த படத்தின் செய்தி. இப்போது காட்டெருமையின் வலிமையை நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்கு மேல் நாம் விரிவாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அத்தனை வலிமை காட்டெருமைக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் அதனுடைய உடல் எடையிலிருந்தும் கொம்பின் வலிமையிலிருந்தும் வருகிறது. 80 சென்டிமீட்டர் நீளம் அதனுடைய கொம்புகள் என்று சொல்கிறார்கள். காட்டெருமை மிக பழமையான விலங்குகளில் ஒன்று. பல மில்லியன் ஆண்டுகள் என்றுதான் இன்றைய இணையதளங்கள் சொல்லுகின்றன. அதாவது பல்லாயிரம் என்பதை விட பல லட்சம் ஆண்டுகளாக அந்த காட்டெருமை இந்த மண்ணில் வாழ்கிறது என்பது ஒரு பெரிய செய்தி. அப்படிப்பட்ட காட்டெருமைகள் கூட்டமாகத்தான் யானைகளைப் போல இங்கே சிக்கியிருக்கிற, நான் குறிப்பிட்ட அந்த படத்தில் ஒற்றை
காட்டெருமை என்பது தனித்து வந்துவிட்ட ஒரு விலங்காக இருக்கலாம். யானைகளை பற்றி கூட நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒற்றை யானையாக வந்தால் அது ஆபத்தானது என்று அந்த விலங்கியல் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். காரணம், அது இயல்புக்கு மாறானது. எப்போதும் மனிதர்களும் சரி யானைகளும் சரி கூட்டமாக வாழ்கிறவர்கள். கூட்டமாக, இன்னமும் சொன்னால் யானைகள் மனிதர்களைப் போல குடும்பமாக வாழ்கின்றவைகள். மனிதனுக்கு பெயரே அவன் ஒரு சமூக விலங்கு என்பதுதான். எப்போது சமூக விலங்கு சமூகத்திடமிருந்து தனியாக பிரித்து வைக்கப்படுகிறானோ அப்போது அவன் ஆபத்தானவனாக ஆகிவிடுகிறான். காரணம், அது இயற்கைக்கு மாறானது. எது நம்முடைய இயல்போ அப்படி அந்த இயல்போடு ஒட்டி வாழ்வதுதான் வாழ்வின் போக்கு. யானைகளும் அப்படித்தான், காட்டெருமைகளும் அப்படித்தான். தனித்து வருகிற போது அந்த விலங்குகள் கொஞ்சம் கொடுமையானவைகளாக கூட ஆகிவிடும். எப்படி யானைகள் கூட்டமாக இருக்கின்றனவோ அப்படித்தான் இந்த காட்டெருமைகளும் மந்தைகளாக இருக்கின்றன. எப்படி யானை கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை ஏற்கிறதோ அதுபோல் இந்த காட்டெருமைகள் கூட்டத்திற்கும் பெண் காட்டெருமை தான் தலைமை ஏற்கிறது. இதையெல்லாம் அந்த ஆய்வாளர்கள் நமக்கு தருகிறார்கள். இந்த செய்திகளை சுப்ரபாரதி மணியன் ஒரு கதை போல நமக்கு எடுத்து தருகிறார். கடமா என்று ஒரு வகை இருக்கிறது. காட்டெருமையில் தலைமை தாங்குகிற வலிமையான பல்வேறு வகைகளிலே தலைமையான ஒன்று என்று சொன்னால் அதனை கடமா என்று சொல்ல வேண்டும். மிகப்பெரிய வலிமையுடைய விலங்காக அது இருக்கிறது. அந்த காட்டெருமைகள் வேறு சிங்கம் புலி வருகிற போது மிக கடுமையாக ஒலி எழுப்புகின்றன. அந்த ஒலி 2 நோக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, எதிரில் வருகிற அந்த கடுமையான வலிமையான அந்த மிருகங்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் கூட்டமாக இருக்கிறோம், எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகவும் கூட அது இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒலியை அவைகள் எழுப்புகிற போது மற்ற பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் கூட இந்த காட்டெருமைகளின் ஒலி கேட்டால் பயந்து ஒழிந்து விடுகின்றன என்கிறார்கள். அந்த காட்டெருமைகள் அந்த ஒலியை எழுப்புகிற போது நமக்கு இன்னொன்றும் நினைவுக்கு வருகிறது. இரவு நேரங்களில் கூட பல நேரங்களில் காவல்துறையினர் காவலுக்காக வருகிற போது தங்கள் கைகளில் இருக்கிற விசிலை ஊதிக்கொண்டே வருவார்கள். எனக்கு வேடிக்கையாக சின்ன வயதிலே ஒன்று தோன்றும், திருடனை பிடிக்க வருவதென்றால் ரகசியமாக அல்லவா வர வேண்டும். இப்படி விசிலடித்து கொண்டே வந்தால் அவன் ஓடிவிட மாட்டானா என்று. அவன் ஓடிவிடட்டும் என்பதாகவும் இருக்கலாம், தங்களுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கலாம். எனவே காட்டெருமைகள் காட்டில் எப்போதாவது வலிமையான விலங்குகளை கண்டால் மிகப்பெரிய சத்தங்களை எழுப்புகின்றன. அவை சேர்ந்துதான் பயணிக்கின்றன. கொம்புதான் அவைகளுக்கான மிகப்பெரிய வலிமையாக இருக்கிறது. இத்தனை உடல் வலிமையை இந்த காட்டெருமைகள் எப்படி பெற்றன, அவற்றின் உணவு என்ன என்று பார்த்தால் நமக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. அவைகள் புல்லை, பழங்களை, செடிகளைத்தான் நிறைய உண்கின்றன. எனவே இந்த பழங்கள், செடிகளை உண்டு இவ்வளவு பெரிய வலிமை வருமா என்றால் இயல்பாகவே அவற்றினுடைய உடல் வாகு என்று ஒன்று இருக்கிறது. பிறகு உண்ணும் உணவின் அளவு என்று ஒன்று இருக்கிறது. இரண்டையும் பொறுத்து அவற்றினுடைய வலிமை மிக கூடுதலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட காட்டெருமைகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? அவை எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரியும். காடுகளில், வனாந்திரங்களில், இங்குதான் என்று அல்ல, பொதுவாக ஒரு வெப்பம் நிறைந்த காடுகள் காட்டெருமைகளுக்கு உரியன. உலகத்திலே கீழே நாடுகளிலே தான் காட்டெருமைகளின் எண்ணிக்கை அதிகம். விட்டால் தெற்கிலே, வடக்கு பகுதியிலே, தென் ஆப்பிரிக்காவிலே தான் அதிகம். கிழக்கு பகுதிக்கு வந்தால் வியட்நாமில், கம்போடியாவில், நேபாளத்தில், பங்களாதேஷில், தாய்லாந்தில் எல்லா இடங்களிலும் காட்டெருமைகள் மிகுந்த எண்ணிக்கைகளிலே இருக்கின்றன. இந்தியாவிலும் உள்ளன. ஆப்பிரிக்காவிலே கூடுதலாக, அடர்ந்த காடுகளிலே கூடுதலாக உள்ளன. ஆனால் இந்த விலங்குகளுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இவை தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் அழிந்து கொண்டிருக்கின்றன? மிக சின்ன சின்ன தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாத உயிரினங்கள் அழிவது என்பது ஒரு புறம், இத்தனை வலிமை வாய்ந்த 2 சிங்கங்களை தனியாக ஒரே ஒரு காட்டெருமை சந்தித்து விடும் என்கிற அளவுக்கு வலிமை கொண்ட காட்டெருமைகள் ஏன் அழிந்து கொண்டிருக்கின்றன என்றால் கோமாரி நோய்கள் ஒரு பெரிய காரணம் என்கிறார்கள். பசுமாடுகளுக்கு வருகிற நோய்களை நாம் கோமாரி நோய் என்று சொல்வோம். அந்த நோய் காட்டெருமைகளையும் தாக்குகிறது. காட்டெருமைகளை குறிவைத்து வேட்டையாடுகிற வேட்டைக்காரர்கள் உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த முயல் மீதும் அம்பு எய்த மாட்டார்கள். காட்டெருமைகளின் மீது மட்டுமே அவர்கள் அம்புகளை எய்து துப்பாக்கிகளால் சுட்டு அந்த வேட்டையை நடத்துகிறவர்கள் என்பதால்
அந்த வேட்டைகளுக்கு இரையாகியும் கூட இந்த காட்டெருமைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. மளமளவென்று தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளுகிற இயல்புடையவை அல்ல. அதனாலும் அவற்றின் எண்ணிக்கை குறைகிறது. இப்படியான பல செய்திகளை இந்த நூல் நமக்கு தருகிறது. காட்டெருமை வலிமையான, நம்மை பொறுத்தளவு கொடுமையான விலங்காக இருக்கலாம். அது அதன் இயல்பு. அந்த உயிரினத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த உலகத்திலே, பூமி பந்தில் இருக்கிற மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது. எல்லா உயிரினங்களும் வாழட்டும் என்று கருதுவதுதான் இயற்கையின் போக்கு. ஆகையினால் இந்த சிவப்பு பட்டியலில் காட்டெருமைகள் என்கிற கருப்பு விலங்குகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த நூல் நமக்கு சான்றுகளோடு எடுத்து காட்டுகிறது. நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இந்த நோய்களை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றியும் அவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. வயிற்று வலி அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறனாலே அது பல காரணம் இருக்குது. ஸோ அந்த வலியோடைய தன்மை, அந்த வலி எப்போது எத்தனை நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்கா இல்லை சடனாக ஸ்டார்ட் ஆச்சா, அந்த வலி வந்து எந்த நேரத்தில், காலையிலையா நைட்லையா இல்லை எந்த நேரத்தில் வலி வந்தது, அந்த வலி வந்தால் எவ்வளோ நேரம் வலி இருக்குது, அந்த வலி தானாக வலி சரியாகுதா இல்லை வலி மாத்திரையோ இன்ஜெக்ஷன் போட்டு தான் வலி சரியாகுதா. நம்ம வயிற்றை வந்து 9 கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது 9 பகுதியாக வயிற்றை நம்ம பிரிக்க முடியும். அதாவது வலது பகுதி, இடது பகுதி. இந்த வலது பகுதியே 3 பகுதியாக, மேல், சென்டர், கீழே, அதே மாதிரி லெஃப்ட் சைடு, இந்த மாதிரி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வலி வந்து எந்த பகுதி அந்த வயிற்றில் அந்த வலி நமக்கு இருக்குது, அந்த வலி வந்து முதுகுக்கு வலி பரவுதா இல்லை சம்டைம் அந்த வயிற்று வலி வந்து கீழே தொடைக்கு கீழே பரவுதா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து மேல் வயிற்றில் வலி வருது, மேல் வயிற்றில் சென்டர்லேயோ இல்லை வலது பக்கத்துலேயோ வலி வருது அப்படின்னு சொல்கிறான்னா அந்த வலிக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்ட வயிற்று வலி. இன்னொன்று இந்த மேல் வயிற்றில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா பித்தப்பை. ஸோ ஒரு நபர் வந்து மேல் வயிற்றில் வலி வருது அப்படின்னாலே அந்த வலி வந்து எப்படி தன்மை, அந்த வலி வந்து முதுகு வலி பரவுதா இல்லை வலியோட காய்ச்சல் இருக்கா இல்லை அந்த வயிற்று வலியோட யூரினை மஞ்சளாக போகுதா, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டோம்னாலே எந்த மாதிரி வலின்னு ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும். ஸோ ஒரு பேஷண்ட் நம்ம பார்த்து நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம். எக்ஸாமின் பண்ணுறப்போ மற்ற பகுதியெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் மேல் வயிற்றில் மட்டும் நல்லா தொடவே முடியல, சிவியராக வலி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நபரை பொறுத்த வரைக்கும் மேல் வயிற்றில் வலது பக்கம் பித்தப்பையில் கல் இருந்திருக்கு. ஆனால் இதனால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணலை, அதனால் தெரியல. அந்த கல் ஏதாச்சும் பிளாக் ஆகிருக்கும் பித்தப்பையில். அதனால் என்ன ஆகுனா பித்தப்பை நல்லா வீங்கிரும். பித்தப்பை வீங்காதில் ஈவன் சி கூட பிடிச்சிரும், சிவியர் வலியோடு வருவாங்க. சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பண்ணோம்னா அந்த பித்தப்பை வீங்கியிருக்கா, பித்தப்பையில் கல் பிளாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நபர் சிவியராக வலியோடு வர்றார் மேல் வயிற்றில், ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேனில் பித்தப்பை கல் இருக்குது, அது அடப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை அறுவை சிகிச்சை தான். அது வந்து லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணோம்னா 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும். இதே வந்து ஸ்கேன் பண்ணுறோம், மேல் வயிற்று வலி வலது பக்கம், ஆனால் ஸ்கேன் பண்ணுறோம், ஆனால் ஸ்கேனில் வந்து பித்தப்பை நல்லா இருக்குது அப்படின்னா மேபி இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இரைப்பை சிறுகுடலில் அல்சர் சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் உள்ள இரைப்பை தாண்டினோன்னா டியோடினம், அதாவது சிறுகுடல் ஆரம்பிக்கிற பகுதியில் புண்ணு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எண்டோஸ்கோப்பி, ஸ்கேன், இந்த ரெண்டும் ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட்டு. இதை பண்ணிட்டோம்னா அந்த நபருக்கு என்ன பிரச்சனை, எதனால் வலி வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பார்க்க முடியும். இதே வலது பக்கம் நடுப்பகுதியில் வலி இருக்குதுன்னு சொல்கிறாரு, அந்த வலி வந்து கொஞ்சம் பின்னாடி முதுக்கும் வலி பரவுது, சடனாக ஸ்டார்ட் ஆகிருக்கு வலி, ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது, முடியல, பேசினாலும் முடியல. சம்டைம் நம்ம கிளினிக்கில் செக் பண்ணி பார்த்தோம், பேஷண்ட் படுக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சம்டைம் வந்து வலியே நம்ம ப்ரெஸ் பண்ண வலியே இருக்காது, ஆனால் பேஷண்ட்டுக்கு வலி சிவியராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வலது பக்கம் கிட்னியில் யூரின் போகிற பாதையில் சின்ன கல் கூட இருக்கலாம், யூரின் போகிற பாதையை அடைச்சிட்ருக்கலாம்.
நம்ம வலிக்குரிய இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா டயக்னோஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக யூரின் போகிற பாதை வலது பக்கத்தில் ஸ்டோன் அடப்பட்டிருக்கா இல்லைங்கிறது தெரியும். அந்த ஸ்டோன் என்ன சைஸு, ரொம்ப சின்ன சைஸாக பெருசாக, சின்ன கல் 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா அந்த கல் டெஃபினட்டாக வரக்கூடிய வாய்ப்பு, தானாக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பட் ஸ்கேன் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் வலது பக்கம். இதே வந்து கொஞ்சம் வயிற்றுக்கு கீழே அடிப்பகுதி வலது பக்கத்தில் சிவியராக வலி இருக்குது. பட் அந்த வலி வந்து முதுகுக்கு சம்டைம் பரவுது, சம்டைம் பரவலை. நம்ம வந்து பேஷண்ட் படுக்க செக் பண்ணுறோம், வலது பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வலி இருக்குது அப்படின்னா நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் வலது பக்கம் அடி வயிற்றில் ஒட்டுக்குடல், அதாவது அப்பண்டிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒட்டுக்குடல் அது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அப்பண்டிக்ஸுங்கிற உறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது, பெருங்குடலோடு அட்டாச்சாக இருக்கும். அது சம்டைம் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் சொல்லக்கூடியது அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரைட் சைட் கிட்னி யூரின் போகிற பாதையில் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த அப்பண்டிக்ஸ் ஒட்டுக்குடல் நான் முதல் சொன்ன மாதிரி ஒட்டுக்குடல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்கா இல்லையாங்கிறது ஸ்கேனில் தெரியும். அப்பண்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பண்டிக்ஸ் ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகி அப்பண்டிக்ஸ் நல்லா பல்ஜ் ஆகும். பல்ஜ் ஆகி உள்ள பஸ்ஸு சீ பிடிச்சா தான் நம்ம ஸ்கேன்லேயே தெரியும். ஸோ 100 பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடி வயிற்று வலது பக்கத்தில் வலியோடு வர்றாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், ஓகே இது வந்து அப்பண்டிக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேனில் வந்து வலது பக்கத்தில் கிட்னி நார்மலாக இருக்குது, யூரின் போகிற பாதை நார்மலாக இருக்குது, யூரின் போகிற பாதையில் கல் இல்லை அப்படின்னா அப்பண்டிக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான். பட் ஆனால் ஸ்கேனில் தெரியல. ஸோ ஸ்கேனில் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் தெரியல அப்படின்னா 2 காரணம் தான். ஒன்று வலது பக்கம் பெருங்குடலில் கிருமிகள் இருக்கலாம், கோலைட்டிஸ், அதனால் வயிற்று வலி வரலாம், இல்லாட்டி ஒட்டுக்குடல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு ஒரு கோர்ஸ் மெடிசன் கொடுப்போம். அந்த கோர்ஸ் மெடிசன் கொடுத்தோம்னா அந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ கோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வயிற்று வலி டோட்டலாக க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி டெஃபினட்டாக அந்த பேஷண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பெருங்குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இதே நம்ம மெடிசன் கொடுத்துட்டோம், அதையும் மீறி வலது பக்கம் அடி வயிற்றில் வலி வருது போகுது, அடிக்கடி வர்றாங்க, ஹாஸ்பிட்டல் வர்றாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஆனால் ஸ்கேனில் ஒன்றுமே தெரியல அப்படின்னா சம்டைம் பாசிபிலிட்டி சப்அக்யூட் அப்பண்டிக்ஸ், அதாவது ஒட்டுக்குடல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஆனால் ஸ்கேனில் தெரிகிற அளவு சிவியர் இன்ஃபெக்ஷன் இல்லை. சம்டைம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சம்டைம் வந்து நம்ம இதோட பெரிய டெஸ்ட்டு சிடி ஸ்கேன் வயிற்று பகுதியை நம்ம பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் அது கூட நார்மலாக இருக்கும், வயிற்று பகுதியில் வலி வரலாம். ஸோ நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உள்ள அப்பண்டிக்ஸ் வந்து கிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும், இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி சிறுகுடல் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து மெக்கல்ஸ்னு ஒரு பவுச் இருக்குது, மெக்கல்ஸ் டைவர்டிகுலம். இப்போ லாஸ்ட்டு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஷண்ட்ஸ் வந்து மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் ஒரு பவுச் வந்து அது பார்த்திங்கன்னா 100 பேரில் 2 பேருக்கு தான் இருக்கும் அந்த மெக்கல்ஸுங்கிற பவுச். அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது பஸ்ஸு ஃபார்ம் ஆகி அதனால் சில பிரச்சனைகள், ஆனால் ஸ்கேன் நார்மல். ஸோ வயிற்று வலி இருந்துட்டே தான் இருக்குது, ஸ்கேன் நார்மலாக இருக்குது, மெடிசன் கொடுக்குறோம், செட்டில் ஆகலைன்னா மேபி அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் உள்ளே செக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனையோ வியாதிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே இடது பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இடது பக்கம் மேல் வயிறு அடி வயிறு இங்கெல்லாம் வலி வந்ததுன்னா மோஸ்ட் காமன் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி யூரின் போகிற பாதை இடது பக்கம். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் நார்மலாக இருக்கா இல்லையா, கல் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். இதே இடது பக்கம் அடி வயிற்றில் வலி வந்ததுன்னா ஸ்கேன் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஸ்கேன் நார்மலாக இருக்குது. மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா பெருங்குடல் அமீபிக் இன்ஃபெக்ஷன். ஸோ கிருமிகள் அவுட் சைட் ட்ராவலிங், வெளியே ஃபுட்டு சாப்பிட்றது, சம்டைம் வந்து அந்த வாட்டர் தண்ணி குடிக்க வந்து ஹைஜீனிக்காக இல்லாமல் தண்ணி குடிக்கிறது, இதனால் வந்து பெருங்குடலில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட வலி இருந்துட்டே தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நான் முதல் சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பி கண்டிப்பாக இந்நேரம் பண்ணியிருப்போம், வாய் வலி எண்டோஸ்கோப் பண்ணி உணவுக்குள்ளே இறைப்பு எப்படின்னு பார்த்துருப்போம். சில பேஷண்ட் இந்த மாதிரி வயிற்றில் வலி வேக இருந்துட்டே தான் இருக்குது, என்ன பண்ணாலும் சரியாகலைன்னா நம்ம வந்து மோஷன் போகிற வழியாக கொலனோஸ்கோப்பி பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பெருங்குடலில் சம்டைம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முக்கியமான காரணம் இன்னொன்று, வயிற்று பகுதி எக்ஸாமின் பண்ணுறப்போ கீழே டெஸ்டிஸ் பகுதியில் ஏதாவது குடல் இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஹெர்னியா சில பேர் பார்த்தீங்கன்னா வயிற்று வலின்னு சொல்லுவாங்க, ஆனால் வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ குடல் வெளியே வந்திருக்கும், ஹெர்னியா சொல்கிறது.
அந்த குடல் வெளியே வந்தனால வலி இருக்கும் பேஷண்ட்டுக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப வயிற்று பகுதியும் செக் பண்ணிவிட்டு கீழேயும் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹெர்னியா நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். சம்டைம் பேஷண்ட் நிற்க வச்சு இரும சொன்னோம்னா அந்த உள்ளே இருக்க குடல் வெளியே வரும், ப்ராப்பராக பல்ஜ் மாதிரி வரும். அது வந்து குடல் இறக்கும்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வயிற்று வலிக்கு பல காரணம் இருக்குது. இதே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஓவரியில் சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது, அந்த சிஸ்ட்டு வந்து ட்விஸ்ட் ஆகிறது, இதனால் வலி வரக்கூடியது, இது எல்லாமே காரணங்கள் இருக்குது. ஸோ வயிற்று வலி அப்படின்னு வந்தாலே நம்ம உதாசீனப்படுத்தாமல் ஓவர் தி கவுண்டர் மெடிசன் வாங்காமல் அது ஏன் வந்தது அப்படிங்கிற உரிய காரணத்துக்கு உரிய செக்கப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ராப்பர் பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா வயிற்று வலி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.